சென்னையில் கிண்டி ஆளுநர் மாளிகை அருகே சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த கார் ஒன்று மோதிய விபத்தில் 70 வயது பாட்டி உயிரிழந்தார். படுகாயமடைந்த பேத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்டுப்பாடின்றி வாகனங்களை ஓட்டுவோரால் விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் இது பற்றி செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சாலையை கடக்க முயன்ற இருவர் மீதும் அந்த கார் மோதிய விபத்து எப்படி நேரிட்டது? சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் லீலா. இவர் தனது பேத்தி ஸ்னேகாவை பள்ளியிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார். சைதாப்பேட்டையில் கிண்டி கவர்னர் மாளிகையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் அவர் இறங்கி சைதாப்பேட்டை நோக்கி சாலையை கடக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது அடையாறிலிருந்து கிண்டி நோக்கி வந்த அதிவேகமாக வந்த ஒரு கார் அவர் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே லீலா பலியானார். ஸ்னேகா படுகாயத்தோடு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விபத்து குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் முதல் கட்டமாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிவேகமாக கார் ஓட்டி வந்த அந்த கார் ஓட்டுநரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில் அவரது பெயர் ராம்குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் லீலாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினரிடம் உடல் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா. சுப்பிரமணி, தற்போது இந்த விபத்து நடந்த சாலையில வேகத்தடை இல்லையா? அதிவேகமா வாகனங்கள் இயக்கப்படுவதால விபத்துகள் ஏற்படுவதா புகார்கள் வருது. அது பற்றிய உண்மை நிலவரம் என்ன? கண்டிப்பாக தம்பி, இந்த விபத்தை பொறுத்தவரையில் சர்தார் பட்டேல் சாலை என்ற அந்த சாலை பெயர். அந்த சாலையில் மிகவும் நீளமான சாலை. அது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட அந்த சாலை. இந்த சாலையில் வேகத்தடை இல்லை என்பது உண்மைதான். இது தொடர்பாக காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் நெடுஞ்சாலைத்துறைக்கு பல்வேறு தடவை இது தொடர்பாக தகவல்கள் தெரிவித்து வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை வேகத்தடை அமைக்கப்படவில்லை. அதே போல சைதாப்பேட்டையிலிருந்து கிண்டி நோக்கி செல்ல சாலையும் இணைக்கப்படக்கூடிய சாலை தான் கிண்டி கவர்னர் மாளிகை சாலை. அந்த சாலையிலும் வேகத்தடைகள் எதுவுமே இல்லை. இதன் காரணமாக அனைத்து வாகனங்களும் அதிவேகமாக செல்லக்கூடிய நிலைதான் அங்கு காணப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை போக்குவரத்து போலீசார் நெடுஞ்சாலைத்துறைக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதுவரை வேகத்தடை அமைக்கப்படவில்லை. இதற்கு முன்பாக அடிக்கடி இதே சாலையில் கவர்னர் மாளிகை அருகிலேயே பல்வேறு விபத்துகள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அது சமீபத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதுவரை அமைக்கப்படவில்லை. போக்குவரத்து போலீசாரும் தொடர்ந்து அங்கு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சைதாப்பேட்டை நீதிமன்றம் அருகே ஒரு போக்குவரத்து போலீசாரும், அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் அருகே ஒரு போக்குவரத்து போலீசாரும், அதே போல கிண்டி கவர்னர் மாளிகை அதாவது அலுவலக ஊழியர்கள் செல்லக்கூடிய அந்த நுழைவு வாயில் அருகே ஒரு போக்குவரத்து போலீசாரும் 24 மணி நேரமும் பணியில் இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலையை கடந்து செல்பவர்களுக்கு தனியாக பாதை அமைக்கப்பட்டு அந்த வழியாக செல்லுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று நடந்த விபத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கிண்டி கவர்னர் மாளிகையின் மெயின் கேட், அதாவது முதல் கேட் வழியாக இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாகத்தான் அவர் சாலையை கடந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் பாதசாரிகள் சாலையை கடக்கக்கூடாது. ஆனால் அதையும் மீறி அந்த பாட்டி சாலையை கடந்திருக்கிறார். அதன் காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மேலும் அதிவேகமாக அந்த கார் அதிவேகமாக சென்று அந்த பாட்டியின் மீது மோதி இருக்கிறது. இதுவும் விபத்திற்கு ஒரு காரணம் என்று போக்குவரத்து போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தம்பி சுப்பிரமணி, இந்த சாலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறம் சின்னமலையிலிருந்து சேரக்கூடியது, மறுபுறம் தரமணியிலிருந்து சேரக்கூடிய சாலை ரெண்டுமே ஒரு இடத்துல இணையும். அதை தாண்டி தான் இந்த பெடஸ்ட்ரியன் கிராஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாதசாரிகள் கடந்து செல்லும் பாதை இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சிக்னல் இருந்தும் பெரும்பாலான நேரங்களில் சிக்னலை மதிக்காமல் வாகனங்கள் செல்றதை நம்மளால பார்க்க முடியும். தொடர்ந்து இதனை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இதற்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பு அந்த கவர்னர் மாளிகை அலுவலக ஊழியர்கள் செல்லக்கூடிய அந்த கேட் அருகே இருக்கக்கூடிய சாலையில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் போக்குவரத்து போலீசார் இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது. விபத்து காரணமாக தொடர்ந்து நிகழும் காரணமாக போக்குவரத்து போலீசார் நியமிக்கப்பட்டு சாலைகளை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனாலும் ஒரு சில வாகனங்கள் இரவு நேரத்தில் சிக்னலை மதிக்காமல் அதிவேகமாக செல்லக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக காண முடிகிறது. எனவே இதன் காரணமாக கண்காணிப்பு கேமராக்களும் அந்த
பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பகல் நேரங்களில் போக்குவரத்து போலீசார் அதை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும். இதுபோல போக்குவரத்து விதிமுறைகள் மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாதசாரிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்று நடந்த அந்த விபத்து அந்த சிக்னல் அருகே அந்த சம்பவம் நிகழவில்லை. கவர்னர் மாளிகை இருக்கக்கூடிய மெயின் நுழைவாயிலில் அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த இடம் இரு வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி மட்டுமே தவிர பாதசாரிகள் கடக்கக்கூடிய பகுதி அல்ல. எனவே அந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறிதான் அந்த பாட்டி சாலையை கடக்க முற்பட்டிருக்கிறார். அப்போதுதான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா. சுப்பிரமணி, நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது ராஜ்குமார் நமது செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். சாலை விபத்துக்களை தடுக்கும் வகையில் வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான நடைமுறை நாளை மறுநாள் அமலுக்கு வர உள்ளது. இது குறித்து அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வாகனங்கள்ல வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்துவதற்கான பணிகள் தற்போதைய நிலை எப்படி இருக்கு? தமிழரசன், நாடு முழுவதும் வாகன விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதே போன்று வாகன விபத்துகளால் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. இதனால் வேக கட்டுப்பாட்டு கருவியை வாகனங்களில் பொருத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்களை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருகிறது. அதாவது ஏற்கனவே இதற்கான நடைமுறைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான கால அவகாசம் என்பது கேட்கப்பட்டது. அந்த கால அவகாசத்தின் அடிப்படையில் தான் மார்ச் 31ஆம் தேதி வரை வாகன உரிமையாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அவகாசம் என்பது நாளை மார்ச் 31 முடிவடைகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கட்டாயமாக வேக கட்டுப்பாட்டு கருவி வாகனங்களில் பொருத்த வேண்டும் என்று நடைமுறைக்கு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய புதிய வாகனங்கள் வேக கட்டுப்பாட்டு கருவியுடன் பொருத்தி வருவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கனவே போக்குவரத்து துறை மூலமாக அதிகாரிகள் அந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அக்டோபர் 1ஆம் தேதி, கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய புதிய கனரக வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவியுடன் தான் வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே பழைய வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான பணிகள் அவர்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொண்டு ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மூலமாக இதை கண்காணிப்பு பணியும் ஒரு புறம் நடந்து வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வேக கட்டுப்பாட்டு கருவி வாகனங்களில் பொருத்தியிருக்க வேண்டும் என்று கட்டாயமாகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியில் முதல் இதற்கான கண்காணிப்பு பணிகள் என்பது நடைபெறும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. தமிழரசன், சென்னையில் கிண்டி ஆளுநர் மாளிகை அருகே சாலையை கடக்க முயன்ற போது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் 70 வயது பாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் பேசி வருகிறோம். வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசி வருகிறோம். தொடர்ந்து சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, இந்த விபத்துக்கு அடுத்து அங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இனி எடுக்கிறதா போக்குவரத்து காவல்துறை இருக்கிறாங்க? அங்க இருக்கிற பகுதி மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க இது போன்ற விபத்துகள் இனி நிகழாமல் இருப்பதற்கு? ஏற்கனவே இந்த விபத்து தொடர்பாக விபத்திற்கான காரணம் குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். விபத்திற்கான காரணம் அதிவேகமாக கார் ஓட்டி என்பது தெரிய வந்திருக்கிறது. எதற்கு பின்னணி என்பது சொல்லும்போது வேக தடைகள் அந்த சாலையில் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசலில் வேகத்தடை அமைக்க வேண்டும். அதே போல கிண்டி ராஜ்பவனில் இருக்கக்கூடிய மெயின் கேட் அந்த பகுதியில் ஒரு வேகத்தடை அமைக்க வேண்டும். அதே போல அலுவலக ஊழியர்கள் செல்லக்கூடிய வாயில் ஒன்று இருக்கிறது, வாசல், அந்த வாசல் அருகே ஒரு வேகத்தடை அமைக்க வேண்டும். அதே போல சுப்பிரமணி, நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய தொலைபேசி இணைப்பில் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப பொதுவா இந்த மாதிரி சாலை போக்குவரத்துல வாகனங்கள் விதிமீறுவது அதிகமாகி இருக்கு அப்படின்ற ஒரு புகார் எழுந்த வண்ணம் இருக்கு.
இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கீங்க. இந்த மாதிரி லாரிகள் கனரக வாகனங்கள் தான் இது போன்ற விபத்துக்களை அதிகம் ஏற்படுத்துது அப்படின்ற பொதுவான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்க விளக்கம் என்ன? அதாவது தொடர்ந்து 5 ஆண்டுகளாக நாங்க இந்த விபத்து தமிழகம் 2வது இடத்துல இருக்கு இந்தியாவிலே. இதை தடுக்க இந்த விபத்து காரணமே அதிக ஓவர்லோடு ஏத்துறதுதான். இதை இங்க தமிழக அரசே ஓவர்லோடு ஏத்தி விடுறாங்க. அதே தமிழக அரசு போக்குவரத்துறையே அபராதம் விதிக்கிறாங்க. இந்த முறையை தடுக்கணும்னு கேட்கிறோம். இங்க இந்த 5 ஆண்டுல இதுவரைக்கும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரோ லாரி உரிமையாளரோ சந்திச்சு பேசுனதே கிடையாது. அதாவது இந்தியாவில 2வது அதிகமான போக்குவரத்து லாரி இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல அமைச்சரை சந்திக்க முடியல. நாங்க விபத்தை தடுக்கணும், நாங்க எங்க சலுகைக்காக அமைச்சர் ஒரு கூட்டம் கேட்கல. இந்த விபத்தை தடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்க சொல்லி கேட்டு கூட அது கூட நடத்த முடியாத இருக்கு. அது மாதிரி இருக்கு. விபத்தை தடுக்க நாங்க முன் வரோம். இந்த மேல ஓவர்லோடு ஏத்தாதீங்க, ஓவர்லோடு ஏத்துறீங்கன்னு காவல்துறை ஆர்டிஓ மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு நாங்க இந்த விபத்துகளை தடுக்கணும், அதிக பாரத்தை ஏத்தாதீங்க, இந்த விதிமீறலை தடுக்க சொல்லி நாங்க அதிகாரி மேல காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. நாங்க போராடிட்டே இருக்கிறோம். ஓவர்லோடு ஏன் ஏத்துறீங்க? நாங்க விதிமுறைகளை செய்யறது நாங்க செய்வோம். லாரி ஓனர் அதிக பாரம் ஏத்துவோம், தார்பாலில் போட மாட்டோம், ஓவர்லோடு இதெல்லாம் போடுவோம். ஆனா நாங்க இதெல்லாம் முறைப்படுத்துறோம்னு சொல்றோம். ஆனா அரசு இதுக்கு முன்ன வரல. அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. இங்க இருக்கிற போக்குவரத்து ஆணையர் 7 முறை மாற்றிருக்காங்க. ஒரு ஆணையரை சந்திச்சு கமிஷனர் சந்திச்சு ஒரு மனு கொடுத்து வந்தோம்னா திருப்பி போனா இன்னொரு வாட்டி மனு கொடுத்தாங்க. இப்படியே இந்த 5 ஆண்டு காலம் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை விபத்து தடுக்க எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. நிக்கிற வண்டியில பின்னாடி வச்சு கொத்தா சாவுறாங்க. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ரோடு சின்னதா இருக்கும் போது விபத்து அதிகம், உயிரிழப்பு 1-2 தான் இருக்கும். ரோடு பெருசு பண்ண உடனே விபத்து கம்மி, ஆனா உயிரிழப்பு அதிகம். இதுக்கு காரணம் ரோட்லயே நிக்கக்கூடிய லாரிகள். அதே நேரத்துல இந்த பார்க்கிங் யார்டு தமிழகத்துல ஒண்டிதான், இந்தியாவில தமிழகத்துல ஒண்டிதான் இந்த பார்க்கிங் யார்டு, ட்ரக் டெர்மினல், ஆட்டோ நகர் செய்யாத ஒரே மாநிலம் தமிழகம் தான். இத கூட செஞ்சு தராதனால ரோட்லயே லாரி நிறுத்தி திரு யுவராஜா, நிச்சயமா இது அரசின் கவனத்திற்கு செல்லும். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதிக பாரம் ஏற்றுவதை தாண்டி ஓட்டுநர்கள் இந்த மாதிரியான நெடுஞ்சாலைகள்ல போகும்போது மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். அப்படி இருக்கும்போது அதனால கூட சில நேரங்கள்ல விபத்துகள் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது ஓட்டுநர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்துவதற்கான ஏற்பாடு இருக்கா? கண்டிப்பா. அதாவது டிரைவர் பற்றாக்குறை நிறைய இருக்கு, வாகனங்கள் அதிகம், டிரைவர் பற்றாக்குறை இருக்கு. இந்த டிரைவர் பற்றாக்குறை இல்லாதனால டிரைவர்களுக்கு அதிக அழுத்தம் ஓட்டக்கூடியது. அதே மாதிரி அவங்க வாகனத்தை எந்த சிட்டி டிஸ்ட்ரிக்ட் போனாலும் லாரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்கள் கம்மினால அவன் ரோட்லயே நிறுத்திட்டு பாதி தூக்கம் பாதி தூக்க இன்மை இதுல தான் நிறைய மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி காவல்துறை பாத்தீங்கன்னா ஒரு லாரியை ஒரு ஆர்டினரி பிசி கூட நிறுத்தி அனுப்புறாங்க. எங்களுக்கு ஒரு இடத்துல இப்பதான் லேட்டஸ்ட் வந்துருச்சு, ஒரு இடத்துல செக் பண்ணிட்டு அந்த வண்டியில இருக்கிற பேப்பர்ஸ் கரெக்டா இருக்குன்னு அனுப்பிச்சிடலாம். சிட்டி உள்ள லாரியை பாத்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு விட்டு காலைல 6-5 மணிக்கெல்லாம் நிறுத்திடுறாங்க. அந்த 6 மணி நேரத்துல எங்களை 10-15 இடத்துல லாரியை நிறுத்தி காவல்துறை இறங்குவா, பேப்பர் எடுத்தா, இந்த மாதிரி மன அழுத்தம், இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய இருக்கு. திரு யுவராஜ், ஓட்டுநர்களுக்கு உண்டான அழுத்தம், உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வச்சுட்டீங்க. இதை தாண்டி மணல் லாரி ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள் சாலை விதிகளை மீறுறாங்க, வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? லாரி ஓட்டுநர்களுக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா? வேக கட்டுப்பாட்டு கருவி விதிகளை மீறாம ஓட்டணும் அப்படின்ற ஒரு பார்வை அவங்களுக்கும் கண்டிப்பா வேணும் இல்லையா? இது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? கண்டிப்பா. இந்த வேக கட்டுப்பாட்டு கருவியே வாகனங்களே உற்பத்தி பண்ற இடத்துல வைக்க சொல்லி 10 ஆண்டா கேட்டுட்டு இருக்கோம். இந்த வேக கட்டுப்பாடு கருவி பொருத்த சொல்லி 10 ஆண்டுக்கு முன்னே வந்துடுச்சு. இதுக்காக நீதிமன்ற உத்தரவு இருக்கு. ஏன் கம்பெனிஸே ஏன் வைக்க கூடாது? வாகனங்கள் இந்த 10 ஆண்டுல பாத்தீங்கன்னா பல லட்சம் வாகனங்கள் வந்துச்சு. அதுல புடிச்சிருந்தாவே இன்னைக்கு எவ்வளவு கண்ட்ரோல் ஆயிருக்கும். அதை விட்டுட்டு அந்த கம்பெனிஸ் யார் எந்த அரசு இருக்கோ அவங்க கிட்ட பேசி கம்பெனிக்கார அவங்களுடைய பொருளை விற்கணும்னு வரும்போது தான் அரசு இந்த நடவடிக்கை எடுக்குது. அதுக்கப்புறம் அதை விட்டுறாங்க. திருப்பி அரசு மாறினோன்னு
புதிய அரசு வந்தவொடனே அந்த நிறுவனத்துக்கார் வந்து அவங்க கேட்கும் போது அது மாதிரிதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கண்டி உண்மையிலே விபத்தை தடுக்கணும், வேகத்தை குறைக்கணும், அரசு வந்து அரசு அந்த கம்பெனிஸ் மூலியமாவே இதை பொறுத்துனா நிறைய நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். இப்போ வர வாகனங்கள் கம்பெனிஸ் பொறுத்து வருது, நாங்க அதிக விலை கொடுத்து இப்ப வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அது கம்பெனியை பொறுத்துனா அது கரெக்டா இருக்கும்ன்றது எங்களுடைய இது. நாங்க அதுக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கோம். கண்டிப்பா திரு யுவராஜ், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் புதிய தலைமுறை வாயிலாக அரசின் செவிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கும். லாரி ஓட்டுநர்களும் குறிப்பாக மணல் லாரி ஓட்டுநர்களும் விதிமீறும் வகையில் இனிமேலும் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்பலாம். தொலைபேசி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் அளித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், தற்போது வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவது பணிகள் குறித்து பேசி வரும். இந்த பணிகள் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற இந்த நேரத்துல அந்த கட்டுப்பாட்டு கருவியில வேகம் என்பது எதன் அடிப்படையில நிர்ணயிக்கப்படுது? அதாவது வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதில் வந்து சிட்டிக்குள்ள போகக்கூடிய வாகனங்களுக்கு 50 இருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு செல்லக்கூடிய வகையிலும், நெடுஞ்சாலையில் ஹைவேஸில் செல்லும் பொழுது 80 வரை செல்லக்கூடிய கிலோமீட்டர் செல்லக்கூடிய வேகத்தில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான திட்டமிடல் இருக்கிறது. இது அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே தான் வேகமாக செல்ல முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வாகனங்களில் பொருத்துவதற்கு, அதாவது கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் மட்டுமே வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 வீலர், ஆட்டோ மற்றும் கார்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்துவதற்கான விதிமுறை என்பது இல்லை. எனவே கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள், சரக்கு வாகனங்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களில் தான் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்பது பொருத்தப்படுகிறது. புதியதாக வரக்கூடிய பேருந்துகள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அக்டோபர் 1ஆம் தேதி, கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய புதிய வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை முந்தி செல்லும் பொழுதுதான் விபத்துகள் என்பது அதிக அளவு ஏற்படுகிறது. எனவே இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதன் மூலமாக விபத்துகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லாரி ஓட்டுநர் உரிமையாளர் சங்கம் மற்ற அமைப்புகளும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இதை தற்போது அந்தந்த வாகனங்களுக்கு ஏற்ப 7000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கு செலவிட நேரிடுவதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாளை மறுநாள் முதல் நடவடிக்கை வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். கண்டிப்பா ராஜ்குமார், வேக கட்டுப்பாட்டு கருவி எந்தெந்த வாகனங்களுக்கு எந்த அளவுல பொருத்தப்படுறது குறித்து விளக்கிட்டீங்க. நாளை மறுநாள் முதல் இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தும் முறை அமலுக்கு வருகிறது. நடைமுறை யதார்த்தம் ஒரு உத்தரவு என்பது கொஞ்ச நாளைக்கு கடைபிடிக்கப்பட்டு பின்னர் அது வந்து அவ்வளவா கடைபிடிக்கப்படாமல் கொஞ்சம் தளர்ந்து வரும் நிலையை தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த விஷயத்துல தொடர்ந்து வேக கட்டுப்பாட்டு கருவியை வாகனங்களை பொருத்துவதை நடைமுறைப்படுத்தி அதை தொடர்வதற்கு போக்குவரத்து துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்காங்க, அது குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்கா? இது ஏற்கனவே முன்னமே திட்டமிட்டு, அதே போன்று இது வந்து கடந்த ஒரு 6 மாத காலமாக வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருவது என்று வாகன உரிமையாளர் சங்கம் மற்ற அமைப்புகளுக்கு இது குறித்த தகவல் என்பது தெரிந்திருக்கிறது. கடந்த ஒரு 6 மாதமாக ஆர்டிஓ வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மூலமாக இது கண்காணிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வரக்கூடிய வாகன உரிமையாளர்கள் வாகனத்தினுடைய நேம் டிரான்ஸ்பர் செய்வது, அதே போன்று இன்சூரன்ஸ் தொடர்பாகவும் மற்ற பிரச்சனைகள் மூலமாக வரும்பொழுது வேக கட்டுப்பாட்டு கருவி மார்ச் 31க்குள் பொருத்த வேண்டும். அதற்கு பின்பாக தான் அதற்கான மற்ற விஷயங்கள் வரக்கூடியதற்கு அனுமதி அளிக்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது என்பது குறித்து வாகன உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மூலமாக தெரிவிக்கிறார்கள். எனவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து அதற்கான கண்காணிப்பு பணியில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்றவர்களுக்கு இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி அவசியம் என்பது குறித்தும் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறை என்பது குறித்தும் போக்குவரத்துறை அதிகாரி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பா ராஜ்குமார், வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதன் பின்பாக இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாமல் இருக்கும் என்று நாம் நம்பலாம். நாளை மறுநாள் முதல் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதற்கு உண்டான உத்தரவு நடைமுறைக்கு வருகிறது. அது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.
ஆளுநர் மாளிகை அருகே நிகழ்ந்த விபத்து குறித்த விவரங்களையும் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி.